ரைட். அன்பு மாணவர்களுக்கு மீண்டும் கஜிபன் ஆசிரியரின் அன்பு வணக்கம். தரம் 11ஆம் ஆண்டிற்குரிய 2ஆம் தவணை பாட அலகுகளில் சதவீதம் என்கின்ற பாடத்தின் முதலாவது பகுதியை சென்ற காணொளியில் நாங்கள் கற்றோம். இன்று தொடர்ச்சியான விடயங்களை பற்றி நாங்கள் கற்க இருக்கின்றோம். அந்த வகை இன்று நாங்கள் கற்க இருக்கின்ற விடயம் குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழான தவணை கட்டணத்தை காணல். அப்போ குறைந்து செல்லும் மீதி முறை என்றால் என்ன என்பதை பற்றி கடந்த வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இல்லையா? ரைட். அப்போ இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், திரும்பியும் அது தொடர்பான அறிமுகத்தை நான் தரப்போகிறேன். அப்போ என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள், நீங்கள் இலகுவாக அதை விளங்கி கொள்ள வேணும் என்றால் உங்களுடைய லீசிங் முறை என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எல்லாட்ட வீடுகளையும் என்ன செய்யும், ஒரு பொருள் என்றாலும் லீசிங்கில் வாங்கி வச்சுருப்போம். அது ஏதோ ஒரு பொருள், ஒரு வாகனமாக இருக்கலாம், ஒரு மிக்சியாக இருக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு பொருள் எங்களோட வீட்டில் லீசிங் முறையில் பெற்று வச்சுருப்போம். அந்த லீசிங் முறை என்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்போ பார்க்க போகிறோம் ராஜா, இந்த குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் ஒரு சின்ன கணக்கை நான் விளங்கப்படுத்த போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம். நான் என்ன செய்கிறேன், 50,000 ரூபா பொருள் ஒன்றை வாங்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன் அஜயன் சார், 50,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க போகிறார். 50,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க போகிறார். 50,000 ரூபா பொருளை வாங்க போகிற அஜீவன் சார்கிட்ட 10,000 ரூபா காசு தான் கிடைக்கும். அஜீவன் சார்கிட்ட எவ்வளோ கிடக்கு, 10,000 ரூபா. சார் கொஞ்சம் என்ன கஷ்டப்பட்டபடி இருந்தானே, அப்போ சார்கிட்ட கணக்கு காசு இல்லை, 10,000 ரூபா தான் கிடைக்கும். அப்போ காசை கொண்டு போன சார் 10,000 ரூபா வச்சுக்கிறேன், நீங்கள் பொருளை தாங்குவோம், நான் உங்களுக்கு மீதி 40,000 ரூபாயை நான் மாதம் 10,000 ரூபான்ற அடிப்படையில் 4 நாளில் செலுத்தி முடிக்கிறேன். எத்தனை நாளில் பிள்ளை, 4 நாளில் செலுத்தி முடிக்கிறேன். அப்போ 4 மாதத்தில் செலுத்தி முடிக்க போ. அப்போ 4 மாதத்தில் நான் மிகுதி பணத்தை செலுத்தி முடிக்க போகிறேன். சரியா? இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சிருப்பீங்க, சார் செலுத்த வேண்டிய மொத்த கடன் பணம், மொத்தம் என்ன சொல்ல போகிறோம், கடன் பணம். மொத்த கடன் பணம் என்ன வரப்போகுது, 40,000 ரூபாய். ஏன் 50,000 ரூபாயில் 10,000 செலுத்தியாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அப்போ 40,000 ரூபாய் கடன். இதில் ஒரு மாதம் சார் எவ்வளோ செலுத்த போகணும், ஒரு மாதம் எவ்வளோ செலுத்த போகிறார், ஒரு மாதம் 10,000 ரூபாய் செலுத்த போகிறார். அப்போ இங்கே பாருங்கடா, முதலாம் மாதம் சார் 40,000 ரூபாய் கடன்காரர். அடுத்த 2ஆம் மாதம் 10,000 ரூபாய் கொடுத்துட்டார். அப்போ மிச்சம் எவ்வளோத்துக்கு கடன்காரர், 30,000 ரூபாய்க்கு கடன்காரர். 3ஆம் மாதம் எவ்வளோத்துக்கு கடன்காரர், 20,000 ரூபாய்க்கு கடன்காரர். கடைசி மாதம் எவ்வளவு, 4ஆம் மாதம் எவ்வளவு, 10,000 ரூபாய்க்கு கடன்காரர். அப்போ இப்படி காசை செலுத்தி இங்கே பாருங்க, 40,000 திருப்பி 10,000 செலுத்துறார், 30,000 திருப்பி 10,000 செலுத்துறார், 20,000 திருப்பி 10,000 செலுத்துறார். அதோட என்ன செய்யுது, சாருடைய கடன் முடிஞ்சுது. அப்போ இங்கே பாருங்க, இதுதான் குறைந்து செல்லும் மீதி முறை. இப்போ நான் என்ன செய்யணும், இந்த 40,000க்கு வட்டி காணும். அடுத்தது எவ்வளோத்துக்கு வட்டி செலுத்த போகிறேன், 30,000க்கு வட்டி செலுத்தணும். அடுத்தது எவ்வளோத்துக்கு, 20,000க்கு வட்டி செலுத்தணும். அடுத்தது எவ்வளோத்துக்கு, 10,000க்கு வட்டி செலுத்தணும். அப்போ இந்த குறைந்து செல்லுகின்ற மீதிக்கு வட்டி காண்ற முறை தான் குறைந்து செல்லும் மீதி முறை. அப்போ இந்த குறைந்து செல்லும் மீதி முறையில் அவர் நிறுவனம் 24% வட்டியை ஆண்டு வட்டி அறவிடுதென்றால் என்ன செய்வார், 100ன் மேல் 24 தர 40,000 என்று போட்டு நான் வட்டி காணும். ஓமா இல்லையா? என்ன செய்ய போகிறேன், 100ன் மேல் 24 தர 40,000 என்று போட்டு நான் என்ன செய்ய போகிறேன், வட்டி காண போகிறேன். இப்படி நாங்கள் வட்டியை கண்டுபிடிச்சு நாங்கள் பணத்தை செலுத்துறது ஒரு கடினமான முறையாக இருக்கும். அதன் நுகர்வோருக்கும் நிறுவனத்திற்கும் இந்த முறை ஒரு பிரச்சனைகரமான முறையாக இருக்கும். ஆகவே தான் என்ன செய்கிறோம், ஒரு திட்டமான உறுதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறோம். என்னத்துக்கு, எப்படி நாங்கள் இந்த கடன் பணத்தை கண்டுபிடிக்கலாம்ன்றதுக்கு ஒரு வரமுறையை உருவாக்குறோம்.
அந்த வரமுறைக்கு பேர் தான் பிள்ளைகள் குறைந்து செல்லும் மீதி முறை. இந்த குறைந்து செல்லும் மீதி முறையில் மாத அலகு என்று சொல்லி ஒரு விஷயம் பெற போகிறார். என்ன பெற போகிறார்? மாத அலகு என்று சொல்லி ஒரு விஷயம் பெற போகிறார். இந்த மாத அலகு என்றது என்னென்றால், இப்போ நான் 12 மாதம் ஒரு கடனை திருப்பி செலுத்த போறேன் என்றால், 12 மாதங்கள் தவணைகளாக நான் காசை செலுத்த போறேன் என்றால், மாத அலகுகள் 12 தர 13 கீழ் 2 என கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 12 தர 13 கீழ் 2. இந்த மாத அலகுகளுக்குரிய சூத்திரம் எந்தர எண்சக ஒன்றின் கீழ் 2. நீங்க இதை ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இந்த சூத்திரம் முக்கோண எண்களுக்கான சூத்திரம். அப்ப மாத அலகுகளுக்குரிய சூத்திரத்தை வடிவா கவனிங்கோ. எந்தர எண்சக ஒன்றின்கள் 2. இந்த எந்தர எண்சக ஒன்றின்கள் 2 எப்படி வந்ததுன்றது எங்களுக்கு தெரிய வேணும். அது நாங்க படிச்சு கொள்ளுவோம். அப்ப இந்த மாத அலகுகளுக்குரிய சூத்திரம் பிள்ளைகள் எந்தர எண்சக ஒன்றின் கீழ் 2. அப்ப இங்க என்னன்றது என்னென்றால் மாதங்களின் எண்ணிக்கை. மாதங்களின் எண்ணிக்கை. மாதங்களின் எண்ணிக்கை. அப்ப இங்க பாருங்க, நான் 12 மாதத்துல செலுத்தி முடிக்க போறேன் என்றால் அந்த விடயத்திற்குரிய மாத அலகு என்ன? 678. நான் 10 மாதத்துல செலுத்தி முடிக்க போறேன் என்றால் 10 தர 11 2. எவ்வளவு? 55 மாத அலகு. அப்ப இங்க மாத அலகுன்றது கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு தேவை, அவசியம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? எந்தர எண்சக ஒன்றின்கள் 2. அப்ப இங்க என்னன்றது என்ன ராஜா? என்ன எண் என்பது மாதங்களின் எண்ணிக்கை. நான் 2 வருஷத்துல மொத்தமா செலுத்தி முடிக்க போறேன் என்றால் 24 எண் சமன் 24. அப்ப இந்த குறைந்து செல்லும் மீதி முறையில நாங்க புதுசா கதைக்க போற விடயம் என்றது மாத அலகுகளின் எண்ணிக்கை. அந்த மாத அலகுகளின் எண்ணிக்கை காண்பதற்கான சூத்திரம் எந்தர எண்சக ஒன்றின்கள் 2. இங்க எண் என்பது மாதங்களின் எண்ணிக்கை. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த மாத அலகுகளின் எண்ணிக்கை என்றதை நாங்க தெளிவா பார்த்திருக்கிறோம். அப்ப குறைந்து செல்லும் மீதி முறையில் தவணை கட்டணம் காணலுக்குரிய 5 படிமுறைகள். நீங்க ஃபைனல் எக்ஸாம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்றால் ஃபைனல் பரீட்சை விடைத்தாட் மதிப்பீட்டு அந்த இதுல பார்த்தீங்கன்றால் இந்த 5 படிமுறைகளுக்கும் புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும். அப்ப நாங்க முதல் மாத கடன் பணம் காண போறோம். எவ்வளவு மாதம் நான் கடன் கொடுக்க போறேன். மாத வட்டி காண்றது படிச்சிட்டோம். மாத அலகுகளின் எண்ணிக்கை அது சார் சொல்லிட்டார். எந்தர எண்சக ஒன்றின் கீழ் 2 என்று சார் சொல்லிட்டார். மொத்த வட்டி என்ன காணுவோம்? மாத அலகுகளின் எண்ணிக்கை தர மாத வட்டி. மாத வட்டிய தர மாத அலகுகளின் எண்ணிக்கை என்னென்று போட போறோம்? மாத அலகுகளின் எண்ணிக்கை. அப்ப மொத்த வட்டி நீங்க ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். மாத வட்டி தர மாத அலகுகளின் எண்ணிக்கை. இங்க பாருங்க, 2வதுல நாங்க மாத வட்டி கண்டுடுவோம், 3வதுல மாத அலகுகளின் எண்ணிக்கை கண்டுடுவோம். அப்ப மாத வட்டி தர மாத அலகுகளின் எண்ணிக்கை என்று போட்டு பெருக்கிட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மொத்த வட்டி கிடைக்கும். அப்ப மொத்த வட்டி சமன் மாத வட்டி தர மாத அலகுகளின் எண்ணிக்கை. அடுத்தது என்ன? மாத தவணை கட்டணம். அப்ப நாங்கள் ஒரு மாத கடன் பணத்தோடு சேர்த்து எவ்வளவு மாதத்துக்குரிய வட்டியையும் கொடுக்க போறோமோ அதுதான் என்னவா இருக்கும்? தவணை கட்டணமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல 3 நாங்கள் கணக்கு பார்த்தோம் என்றால் எங்களுக்கு அந்த விடயம் பூரணமாக விளங்கிடும். கண்ணன். சரியா பிள்ளைகள்? கணக்கு வடிவா தெளிவா கவனிங்க. இதுல 3 கணக்கு சார் சொல்ல போற. அந்த 3 கணக்கோட இந்த விடயம் உங்களுக்கு தெளிவா விளங்கிடும். கண்ணன் 12% ஆண்டு அறவிடும் ஒரு வங்கியில் இருந்து ரூபாய் 50,000 கடனை பெற்றால் அக்கடனை 10 சமனான மாத தவணை தொகைகளில் செலுத்த வேண்டும். எத்தனை செலுத்த வேணுமா? 10 சமமாத தவணைகளில் செலுத்த வேணுமா? அவர் எவ்வளவு வாங்குறார்? 50,000 ரூபாய் கடனை வாங்குறார். அப்ப கடனை என்ன செய்ய போற? 50,000 காசை 10 மாதம் நான் உங்களுக்கு திருப்பி செலுத்துவேன் என்ற அடிப்படையில் அந்த கடனை
வாங்குறார். முதலாவது பாருங்க, ஒரு மாத கடன் பகுதி. அடே ராஜா, இங்கே பாருங்க, 50,000 ரூபாய் தான் அவர் செலுத்த வேண்டிய காசு. 10 மாதத்தில் அவர் செலுத்தி முடிக்க வேண்டும். ஆகவே ஒரு மாதத்துக்குரிய கடன் பணம் 50,000 பிரிச்சிங்கள் என்றால் 5,000 ரூபாய். அது விலங்கு தானே பிள்ளைகள். 50,000 காசு 10 மாதத்தில் கொடுக்க போகிறேன் திருப்பி. அப்போ ஒரு மாதம் எவ்வளோ செலுத்தணும்? 50,000 10 எவ்வளவு? 5,000 ரூபாய். ரைட். அடுத்தது பாருங்க, ஒரு மாத வட்டி. என்னவா? ஒரு மாத வட்டி. அப்போ உங்களுக்கு தெரியும் 100 மேல். இங்கே பாருங்க, ஆண்டு வட்டி 12 எவ்வளோத்துக்கு? இந்த 5,000 ரூபாய் தானே மாத கடன் காசு. 5,000. இந்த 5,000 ரூபாய் தான் மாத கடன் காசு. அப்போ 100 மேல் 12 தர 5,000. இது என்ன வருவார்? ஆண்டு வட்டி. அப்போ என்ன செய்யணும்? நான் 1/12 பெருக்கும். ஓமா இல்லையா? எல்லாம் கழிச்சிட்டோமே. சரி, அப்போ இங்கே பாருங்க, 12 இல்லாமல் போயிடும். இங்கே 2 பூஜ்ஜியம், இங்கே 2 பூஜ்ஜியம். ஆகவே 50 ரூபாய். 50 ரூபாய் தான் என்னவா வர போறார் பிள்ளைகள்? 50 ரூபாய் தான் என்னவா வர போறார்? எங்களுக்குரிய ஒரு மாத வட்டி. அடுத்து என்ன சொல்றார்? வட்டி செலுத்தப்பட வேண்டிய மாத அலகுகளின் எண்ணிக்கை. இங்க பாருங்க ராஜா, மாத அலகுகளுக்குரிய சூத்திரம் சார் சொன்னவர் என்ன? எந்தர என் சக ஒன்றின் கீழ் என்ன 2. அப்ப இங்க என்னண்டது? மாதங்களின் எண்ணிக்கை. ஓமா இல்லையா? அப்ப இங்க எத்தனை மாதம்? 10 மாதம் என்றால் 10 10ஓட 1 கூட்டி 11 கீழ் 2. அப்ப என்ன நடக்க போகுது? 110 55 மாத அலகு. ஓமா பிள்ளைகள், அப்ப திருப்பி வாங்க விளங்கப்படுத்த போறேன். ஒரு மாத கடன் பகுதி. அப்போ 50,000 ரூபாய் செலுத்த போகிறேன். 10 மாதத்தில் செலுத்த வேணும். அப்போ 10ஆல் பிரிக்கிறேன். எவ்வளவு? 5,000 ரூபாய். அப்போ அந்த 5,000 ரூபாய்க்குரிய மாத வட்டி என்ன? மாத கடன் பகுதிக்குரிய மாத வட்டி என்ன? என்ன மாத வட்டி? 100 மேல் 12. அது 12 என்ன ராஜா? என்ன? ஆண்டு வட்டி. அப்போ 12 தர 5,000. ஏன் 12 போட்டு நான் மாத வட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு சுருக்கிட்டம் எவ்வளோ வாரார்? 50 ரூபாய் என்னது எங்களுக்கு என்னவா கிடைக்கிறார்? ஒரு மாதத்துக்குரிய வட்டி. அடுத்தது என்ன கேட்கிறார்? மாத அலைகளின் எண்ணிக்கை. அப்போ மாத அலைகளின் எண்ணிக்கை என்ன? எந்தர என் சக ஒன்றிங்கள் 2. அப்போ என்னக்கு பதிலாக 10 மாதம் தான். இங்கே பாருங்க, 10 தவணை. அப்போ 10 தர 11 சமன் 55 மாத அலகு. சரியா பிள்ளைகள்? ராய். அடுத்த எங்களுக்கு 4வது கேள்வி, மொத்த வட்டி யாது? பிள்ளை இங்கே பாருங்கடா, ஒரு மாத வட்டி ரூபாய் 50. அப்போ நான் அங்கே ஏற்கனவே சொல்லிட்டேன், மொத்த வட்டி சமன் மாத வட்டி தர. நான் வச்சுக்கொள்ளுங்க, மாத வட்டி தர மாத அலகுகளின் எண்ணிக்கை. மாத அலகுகளின் எண்ணிக்கை. அப்போ மொத்த வட்டி மாத வட்டி தர மாத அலகுகளின் எண்ணிக்கை. அப்போ இங்கே பாருங்க, ஒரு மாத வட்டி ரூபாய் 50. அங்கே மாத அலகுகளின் எண்ணிக்கை 55. கண்டுட்டோம் என்ன? ஓமா இல்லையா? ராய். அப்போ என்ன செய்ய போகிறேன்? பெருக்க போகிறேன். பாருங்க பிள்ளைகள், எவ்வளவு? 5 25 5 எழுதி 2 மிச்சம். 5 25 27. எவ்வளவு? 2,750 ரூபாய். இவ்வளவு பிள்ளைகள்? 2,750 ரூபாய் மொத்த வட்டி. டே ராஜா, அப்போ மாத வட்டி தர மாத அலகுகளின் எண்ணிக்கை. சில பேர் என்ன செய்வீங்க? மாத வட்டியை 10 மாதத்தால பெருக்கி 10ஆல பெருக்கிட்டு போயிடுவீங்க வீட்டை. மார்க்ஸும் என்ன செய்யும்? தண்டவாளில் வீட்டை போயிடும். அப்போ இங்கே அவதானமாக இருக்கணும். மாத வட்டி தர மாத அலகுகளின் எண்ணிக்கை என்று காணணும். என்ன ராஜா? ஓமா இல்லையா? ரைட். அப்போ இங்கே மொத்த வட்டி கண்டுட்டோம், 2,750 ரூபாய். அடுத்தது பாருங்க, ஒரு மாத தவணை கட்டணம்.
டே ராஜா, எங்கட எங்கட அந்த கடன்கார கண்ணன் என்ன செய்ய வேணும்? 50,000 ரூபாய் காசையும் அந்த 50,000க்குரிய மொத்த வட்டி 2,750ஐயும் கூட்டி 10ஆல பிரிச்சு கட்டுவேன். உண்மையிலே 10 மாதத்திலான அவர் செலுத்தி முடிக்க போறார். அப்ப 50,000 ரூபாய் என்றது எங்கட கண்ணன் வாங்கின கடன் காசு. அந்த ரூபாய் இந்த 50,000க்கு எங்கட கண்ணன் எவ்வளவு செலுத்த வேணும் வட்டி? 2,750. அப்ப 2,750ஐயும் கூட்டி எங்கட கண்ணன் 10 மாதத்துல செலுத்த போறான். அப்ப 10ஆல பிரிக்கும். அப்ப கண்ணன் வாங்கின 50,000 சக 2,750 என்றது வட்டி கூட்டி 10ஆல பிரிக்க போறேன். ஆகவே எவ்வளவு குழந்தைகள்? ரூபாய் 52,750 கீழ் 10. ஆகவே எங்கட கண்ணன் 5,275 ரூபாய் செலுத்த வேணும். இப்ப ஒவ்வொரு மாதமும் செலுத்திட்டார் என்றால் 10 மாதத்துல கண்ணன் கடன் இல்லாத கண்ணனா மாறிடுவார். பிள்ளைங்களா பிள்ளைகள்? பிள்ளைங்களா? அப்ப பாத்தீங்களா 10 மார்க்ஸ் கேள்வி கட்டாயம் வெறும் மாற்றம் இல்லை. அப்ப இலகுவா நாங்கள் 200க்கு 10 மார்க்ஸ், 100க்கு 5 மார்க்ஸ் சதவீதம் என்றதை நம்பி படிச்சுட்டு போகலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்த கேள்விக்கு போகலாம். பிள்ளைகள், இதுல படிமுறைகள் இல்லை. இங்க பாருங்க, படிமுறை எதுவுமே இல்லை. உங்களுக்கு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு எக்ஸாம் பேப்பர் பகுதி 2ல் 2 வினாக்கள் கட்டுரை வினாக்கள், அதாவது நேரடியாக அவர் விடையத்தான் கேட்பார். படிமுறையா வினாவை கேட்க மாட்டார். முதல் என்ன செய்தவர்? தவணை கட்டணம் வரைக்கும் 5 படிமுறையா கேள்வி கேட்டவர். இங்க பாருங்கோ, ஒரே கேள்வி தவணை கட்டணத்தை கண்டுபிடி. அப்ப நான் தான் என்ன செய்யணும்? படிமுறைகளை எழுத வேணும். அப்ப படிமுறைகள் எங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? இந்த கேள்விக்கு விடை எழுதி கொள்ளலாம். அப்ப இது சிலவில் இப்படியான நேரடி கேள்வியாக வந்துட்டால் நாங்கள் படிமுறை எழுதித்தான் நாங்கள் என்ன செய்யணும்? ஆன்சர் பண்ணணும் பிள்ளைகள். அப்போ அது தெளிவாக இருக்கணும். ஏன்னா அப்போ அந்த படிமுறை என்ன? 1 மாத கடன் பணம், மாத வட்டி, மாத அலைகளின் எண்ணிக்கை, மொத்த வட்டி, 1 மாத தவணை கட்டணம். திருப்பி வாங்கோ, 1 மாத கடன் பணம், மாத வட்டி, மாத அலைகளின் எண்ணிக்கை, மொத்த வட்டி, தவணை கட்டணம். ரைட்டா? சரி. அப்போ சார் கணக்க தெளிவாக வாசிப்பா. எழில் தளபாட விற்பனை நிலையத்தில் இருந்து சஞ்சய் ரூபாய் 120,000 பெறுமதியான தளபாடம் ஒன்றை 24,000 முற்பணமாக செலுத்தி பெற்றுக்கொள்ள தீர்மானித்தான். மிகுதி பணத்தை 12 சமமாத தவணை கட்டணங்களாக கட்ட தீர்மானித்தான். இச்செயல்முறைக்கு நிறுவனமானது 24% ஆண்டு வட்டியை அறவிடுகிறது எனின் சஞ்சய் செலுத்த வேண்டிய 1 மாத தவணை கட்டணம். தேராஜா, பந்தியா கிடக்குது கேள்வி என்று கவலைப்படாத. நீ ஷோட்டா அது தரவுகளை எடுப்பான். அப்போ என்னது? 120,000 என்றது பொருளிட பெறுமதி. எங்கட சஞ்சய் எவ்வளவு செலுத்த போற? 24,000 முற்பணம். இங்க வர சார் மாதிரி நோட் பண்ணு. கணக்கில் இருக்கக்கூடிய தரவு முதல் நாங்கள் கணக்கில் இருந்து வெளியில் எடுத்து நோட் பண்ணுவோம். ஏன்னா அப்ப 24,000 என்றது முற்பணம். எவ்வளவு? 12 சமமா, 12 மாதத்தில் செலுத்த போறார். 24% வட்டி. இங்க வர்றாஜா, தேவாரம் பாடமாக்கி வச்சுக்கிற மாதிரி கணக்கை செய்து தள்ள வேண்டியதானே. என்ன செய்ய போறோம்? 1 மாத கடன் பணம். இங்க வா, முதலாவது 1 மாத கடன் பணம். முதலாவது ஸ்டெப் எழுதிட்டார் அஜீவன் சார். நீங்களும் எழுதியிருப்பீங்க, உங்களோட கொப்பிகளில் நீங்களும் என்ன செய்யிருப்பீங்க? எழுதியிருப்பீங்க. பிள்ளைகள் கணித பாட வகுப்பு கல்வி டிவியில் நடக்க நீங்கள் கணித கொப்பியோடு இருக்க வேணும். கணித புத்தகம் கையில் இருக்க வேணும். கணித கொப்பியோடு இருந்து தான் நீங்கள் கணித பாடத்தை படிக்க வேணும். ஓமா இல்லையா? ரைட். அப்போ நீங்கள் உடனே எழுதியிருப்பீங்க 1 மாத கடன் பணம்.
இப்ப சஞ்சய் என்ன செய்கிறார்? 120,000 பெறுமதி 24,000 முற்பணமாக செலுத்திட்டார் என்றால் மீதி காசு தான் அவற்ற மொத்த கடன் பணம். அப்ப 120,000 நான் 24,000 கழிச்சா மொத்த கடன் பணம் பெறும். அத சஞ்சய் 12 மாதத்தில் செலுத்த போறார். 12ஆல நாம் பிரிக்க போறோம். அப்ப மொத்த கடன் பணம் காண 120,000 இருந்து 24,000 முற்பணத்தை கழிக்கிறேன். அதை 12ஆல பிரிக்கிறேன். ஆகவே 96,000 பிள்ளை மேல கழிச்சேன், கீழே 12. ஆகவே 12 8,000 ரூபாய். ஆகவே சஞ்சயிட கடன் பணம் எவ்வளவு பிள்ளைகள்? 8,000 ரூபாய். மாத கடன் பணம் 8,000 ரூபாய். சரியா? சரி, நாங்கள் அடுத்தது என்ன பார்க்க வேணும்? ஒரு மாத கடன் பணம். அப்போ சஞ்சயிட கடன் பணம் 8,000 ரூபாய். அடுத்தது ஒரு மாத வட்டி. ஒரு மாத வட்டி 8,000 காணணும். ஆகவே 100 மேல் அறவிடப்பட்ட வட்டி வீதம் 24 தர என்ன? 8,000 தர நீங்க ஏற்கனவே போட்டிருப்பீங்க. ஒண்டிங்கள் 12 ஓமா இல்லையா? சரி, அப்ப இங்க பாருங்க 2 முறை பிள்ளைகள் 0 0 80 தர 2 160 ரூபாய். அப்ப மாத வட்டி எவ்வளவு? 160 ரூபாய். எவ்வளவு? 160 ரூபாய். அப்ப 100 மேல் வட்டி வீதம் தர 8,000 தர ஒண்டிங்கள் 12 பிள்ளைகள். அடுத்தது மாத அலகு. படிமுறையா வெறும் நீங்க. அப்போ முதலாவது, 2வது, 3வது படிமுறை மாத அலகு. அப்போ 12 தர 13 ஏன் 12 தர 13 12 மாதம். அப்போ 12 அது தர அடுத்த இலக்கம் 13 அப்போ எவ்வளவு? 78 மாத அலகு. அடுத்து என்ன காண போறோம்? மொத்த வட்டி. என்ன காண போறோம் பிள்ளைகள்? மொத்த வட்டி. அப்போ எவ்வளவு? 78 மாத அலகு தர ஒரு மாத வட்டி 160 ரூபாய். அப்போ மொத்த வட்டி என்ன வர போறார்? பெருக்குவோம். 78 தர 16. ரைட். 6 8 48. 8 எழுதி 4 மிச்சம். என்ன பிள்ளைகள்? ரைட். 6 8 48. 8 எழுதி 4 மிச்சம். 6 7 42. 42 4 46. அப்போ 78. 8 6 மட்டும் 14. 4 எழுதி 1 5 5 3 12. ஆக எவ்வளவு வர போறார்? 1 2 4 8 0 ரூபாய். இங்க ஒரு 0 இருக்கா? சரி, அப்போ எவ்வளவு வருது பிள்ளைகள்? 12,400 எவ்வளவு? 80 ரூபாய் மொத்த வட்டி. என்ன பிள்ளைகள்? மொத்த வட்டி. இப்போ என்ன செய்ய போறார்? ஒரு மாத தவணை கட்டணம். இதுதான் கடைசி ஆன்சர். அவர் கேட்கிறது தவணை கட்டணம் என்னன்னு கண்டுபிடிங்க ஹஜீபன். அப்ப என்னென்னு நாங்கள் கண்டுபிடிச்ச நாங்கள் அவர் செலுத்த வேண்டிய மிச்ச காசு 96,000. அதோட செலுத்த வேண்டிய மொத்த வட்டி 12,480 கூட்டி 6ஆல பிரிக்கணும் பிள்ளைகள். 6ஆல 12ஆல பிரிக்கணும். ஏன் 12 மாத்திரம் செலுத்த போறார். ஆவே பார்த்தமெண்டா ராஜா, பார்த்தமெண்டால் இவ்வளவு வர போறார் 1,08,480. 1,08,480 கீழ் 12. அப்ப என்ன வர போறார்? 12 96. பன்னிரெண்டு 96.
6 எவ்வளோ பிள்ளைகள் 12 108 ரைட் 12 பிரிப்பான் 9 108 அங்கால 0 4 48 ஆகவே 9040 ரூபாய் தான் அவர் கேட்ட ஆன்சர். ஆகவே அஜீவன் ஆன்சர் எடுத்துட்டார் 9040 ரூபாய். சரியா பிள்ளைகள்? 10 மார்க்ஸ். ஓமா இல்லையா? 10 மார்க்ஸ் கேள்வி பார்த்தீங்களா? எவ்வளோ இலகுவான விடயம் உண்டு. ஆகவே கடன் பணம், ஒரு மாத கடன் பணம், மொத்த கடன் பணத்தை நாங்கள் அவர் எத்தனை மாதத்தால் செலுத்துகிறாரோ அதையால் பிரிக்க வேணும். ஒரு மாத வட்டி, நாங்கள் அந்த ஒரு மாத கடன் பகுதிக்குரிய வட்டி, அடுத்த மாத அலகு 12 தர 13 அப்போ 12 மாதத்தில் செலுத்த போகிறார். அப்போ 12 தர 13 அப்போ 78. ஆகவே மொத்த வட்டி எவ்வளவு? 78 தர 160. மாத அலைகளின் எண்ணிக்கையால் பெருக்கோம். அவை ஒரு மாத வட்டி 160 தர 78 12480. அப்போ ரெண்டையும் கூட்டி நாங்கள் செலுத்த வேண்டிய கடன் பணத்தையும் மொத்த வட்டியையும் கூட்டி நாங்கள் 12 பிரிச்சிட்டால் எங்களுக்கு ஒரு மாத தவணை கட்டணம் 9040 ரூபாய் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கிறார். சரியா பிள்ளையா? சரியா? ரைட். அடுத்த கணக்கு போவோமா? ரைட். தவணை கட்டணங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்ய போகிற இறுதி வினா படியா பாருங்க ராஜா. ரூபாய் 150,000 உடைய மோட்டார் சைக்கிளை 30,000 முற்பணமாக செலுத்தும் மீதியை 24% வட்டியுடன் 2 வருடங்களில் குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் செலுத்தி முடிக்க தீர்மானித்தார் எனின் இவருடைய மாத தவணை கட்டணம். அப்போ 150,000 ரூபா மொத்த பெறுமதி, 30,000 ரூபா செலுத்த போறார் ராஜா. மீதி என்ன செய்ய போறாராம்? 2 வருடம் செலுத்தி முடிக்க போறார். நிறுவனம் அறவீடு செய்கிற வட்டி வீதம் 24 வட்டி வீதம். என்ன கேள்வி? தவணை கட்டணம். ஆகவே 5 படிமுறைகள்: ஒரு மாத கடன் பணம், ஒரு மாத கடன் பணம், மாத வட்டி, மாத அலைகளின் எண்ணிக்கை, மொத்த வட்டி, மாத கட்டணம். இந்த 5 விடையும் கண்டுட்டால் எனக்கு 10 மார்க்ஸ். எத்தனை மார்க்ஸ்? 10 மார்க்ஸ். அப்போ நான் சொன்ன மாதிரி தகவல்களை எழுத போகிறோம். 150,000 ஓமா சரி. முற்பணம் 30,000, முற்பணம் 24%, 2 வருடம். எங்களுக்கு வருடம் இல்லை, மாதத்திலானே நாங்கள் காண போகிறோம். ஆகவே 24 மாதம். ஆமா பிள்ளைகள்? எஸ், 24 மாதம். முதலாவது என்ன காண வேணும்? நான் மாத கடன் பணம். அப்போ கடன் பணம், அப்போ ஒரு மாத கடன் பணம் என்னென்னு காண போகிறேன். நீங்கள் பாருங்க, 150,000 ரூபா தான் மொத்த பெருமானம், 30,000 அட்வான்ஸ். ஆகவே 150,000 பிள்ளைகள் பாருங்க, 150,000 கழிக்க போறார் அவர் கொடுத்த அட்வான்ஸ் முற்பணம். மிச்சம் 24 மாதம், 2 வருடம் என. அப்ப 24 மாதம் பிரிக்க போறேன். ஆவை மேலே எவ்வளவு? 120,000 கீழே 24. ஆகவே பிரிச்சால் 5,000 ரூபாய். ஆகவே பிள்ளைகள் ராஜா 120,000 24 மாதம் என. அப்போ 24 பிரிக்கிற 5,000 ரூபாய். சரி, நாங்கள் அடுத்த மாத கடன் பணம் கண்டுட்டோம். எவ்வளோ பிள்ளைகள்? 5,000. வெரி குட். ரைட். அடுத்தது என்ன படிமுறை சொல்லுங்க பாப்பா? நீங்கள் என்ன படிமுறை? மாத
வட்டி. வெரி குட். அப்போ மாத வட்டி. மாத வட்டி என்னென்னு காண போகிறோம். 100 மேல் 24% தர 5000க்கு தான் வட்டி. மாத கடன் பணத்துக்கு தான் வட்டி. ஓ என்ன என்ன மிஸ் ஆயிட்டுது. ஒண்டிங்கள் 12 மிஸ் ஆயிட்டு. அப்போ தர ஒண்டிங்கள் 12 என்ன ரைட். அப்போ எவ்வளவு 2 52 100 ரூபா. எவ்வளோ பிள்ளைகள் மாத வட்டி 100 ரூபா. அடுத்தது என்ன, சில பிள்ளைகள் கணக்கே செய்து முடிச்சிருக்கும். என்ன சார் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற படியினால பிள்ளைகள் கணக்கே செய்து முடிச்சிருக்கு. அப்போ மாத அலகுகளின் எண்ணிக்கை பிள்ளைகள் 24 மாதத்தில் செலுத்த போகிறார். அப்போ 24 தர 25 கீழ் 2. அப்போ பாருங்க 24 மாதத்தில் செலுத்த போகிறேன். அப்போ 24 தர 25 என்ன 2. ஓமா இல்லையா ரைட். அப்போ நான் சுருக்க போகிறேன் 12. அப்போ 12 தர 25. அப்போ எவ்வளவு 300. அப்போ மாத அலைகளின் எண்ணிக்கை என்ன குழந்தைகள் 300. என்ன ராஜா 300. அடுத்தது என்ன ஸ்டெப் சொல்லுங்க பாப்பாம். மொத்த வட்டி. வெரி குட். மொத்த வட்டி. மொத்த வட்டி என்ன, ஒரு மாத வட்டி 100 ரூபா. மாத அலைகளின் எண்ணிக்கை 300. ஆகவே எவ்வளவு 300 தர 100 எவ்வளவு பிள்ளைகள் 30,000 ரூபாய். பிள்ளைகள் பெரிய வட்டியா கிடக்கும். ஏன் பெரிய வட்டியா இருக்கும், இங்க பாருங்க அவர் செலுத்த போற மாதங்களின் எண்ணிக்கை கூட. அப்ப மாதங்களின் எண்ணிக்கை கூட 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 என்ன கூடும், மாத அலகுகள் கூடும். மாத அலகுகள் கூடினா வட்டி பெருமானம் என்ன செய்யும் கூடும். ஆகவே ஒரு மாத வட்டி 100 ரூபாய். ஒரு மாத அலகுகளின் எண்ணிக்கை 300. ஆகவே என்ன செய்ய போறேன் நான் 300 தர 100 மொத்த வட்டி. அப்போ மாத வட்டி தர மாத அலைகளின் எண்ணிக்கை 30,000 ரூபாய் என்றது என்ன பிள்ளைகள் மொத்த வட்டி. அடுத்தது என்ன காண வேணும், மாத கட்டணம். நீங்கள் கட்டிக்காரர் தானே, என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க மாத கட்டணம். அவர் செலுத்த வேண்டிய கடன் காசு. அவர் செலுத்த வேண்டிய கடன் காசு. அவர் 150,000 தானே கடன் வாங்கியிருந்தவர். அதில் 30,000 ரூபாய் செலுத்தினவர். அப்ப மிச்சம் எவ்வளவு இருந்தது 120,000. அப்ப இந்த 120,000தோட இந்த 30,000 கூட்டி ஆறால பிரிக்கணும் 24. எவ்வளவு பிள்ளைகள் 150,000 கீழ் 24. சுருக்குவம் பிள்ளைகள் 3ஆல 8 5 5000 8 சுருக்கினால் மூன்றால சுருக்கினாங்கள். ஸோ 50,000 பிள்ளைகள். ரைட். என்ன பிள்ளை 50,000. 50,000 நாங்கள் என்ன செய்ய போகிறோம் 8ஆல் சுருக்க போகிறோம். பாருங்கள் பிள்ளைகள் 6 48 மிச்சம் 2 20க்கு 2 16 மிச்சம் 4 400க்குள்ள எவ்வளவு 50. ஆகவே எவ்வளவு குழந்தைகள் 6,250 ரூபாய் என்பது என்னவாக இருக்கும் செலுத்த வேண்டிய தவணை கட்டணம். 10 மார்க்ஸ்கள் 3 கேள்வி பார்த்துருக்கிற பிள்ளைகள் தவணை கட்டணம் காண்றதில்லை. இதில் வித்தியாசமான படிமுறைகள் வித்தியாசமான அணுகுமுறைகள் அண்டு இல்லை. அப்போ இதே அடிப்படையில் தான் உங்களுக்கு இறுதி பரீட்சைக்கு வினாக்கள்
வரப்போது ஒரு இலகுவான பகுதி. ஆகவே திரும்பி பார்த்து கொள்ளுங்க ராஜா, நாங்கள் பார்த்த விடயம் தவணை கட்டணம் காண்றது. அதில் முதலாவது படிமுறை சார் சொன்னவர் மாத கடன் பணத்தை கண்டுபிடிங்க ராஜா, ரெண்டாவது மாத வட்டியை கண்டுபிடிங்க ராஜா, மாத அலைகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிங்கோ, மொத்த வட்டியை கண்டுபிடிங்கோ, தவணை கட்டணத்தை கண்டுபிடிங்க. 5 படிமுறைகளில் நாங்கள் 10 புள்ளிகளை எடுத்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ஆகவே இது தொடர்பான மேலதிக வினாக்களை நீங்கள் செய்து பார்க்க வேணும். சரியா பிள்ளை? இங்கே 3 வினா சார் விளங்கப்படுத்தி இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு 5 வினாக்கள் செய்து பார்த்தா தான் அந்த பாடத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவுத்தன்மை கிடைக்கும். சரியா பிள்ளை? ரைட், நாங்கள் அடுத்த விடயத்தை நோக்கி போவோம். வட்டி வீதம் காணப்போகிறோம். என்ன காணப்போகிறோம் பிள்ளைகள்? வட்டி வீதம் காணப்போகிறோம். இங்கே நாங்கள் குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் என்ன வட்டி வீதத்தில் அவர்கள் தவணை கட்டணம் செலுத்தினவை என்று பார்க்க போகிறோம். டே ராஜா, வடிவா பாருங்க, நாங்கள் ஏற்கனவே வட்டி வீதம் தந்து தவணை கட்டணத்துக்குள்ள போனாங்க. இப்போ தவணை கட்டணம் திறப்போறார், நாங்கள் வட்டி வீதத்துக்குள்ள போகிறோம். என்னத்துக்குள்ள போகிறோம்? வட்டி வீதத்துக்குள்ள போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னான், நாங்கள் வட்டி வீதம் காண வேணுமென்றால் நாங்கள் செலுத்தின வட்டி தேவை. என்ன தேவை? நாங்கள் செலுத்தின வட்டி தேவை. அப்போ செலுத்தின வட்டியை கண்டுபிடிச்சால் ஒரு சமன்பாட்டை உருவாக்கி நாங்கள் வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் பொருள் ஒன்றை 5000க்கு வாங்கினான், நான் 7000 ரூபாய் செலுத்தி முடிக்கிறேன். சரியா? சரி, அப்போ நான் செலுத்தின இந்த மீதி 2000ம் என்ன வச்சிருக்கொள்ளுங்கன்னு சும்மா கொடுத்தனானோ இல்லை தெரிஞ்சாங்கள் அறிஞ்சாங்கள் என்ன கொடுத்தனாங்களோ? இல்லை பிள்ளைகள், என்ன கொடுப்பான்? வட்டியாக தான் கொடுப்பான். ஆமா இல்லையா? அப்போ 5000 ரூபாய் கடனாக வாங்கின நான் 7000 ரூபாய் கொடுக்குறேன் என்றால் இந்த 2000 கட்டாயம் வட்டியாக தான் இருக்க வேணும். அப்போ அந்த வட்டியை கண்டுபிடிக்கலாம். அந்த வட்டி கண்டுபிடிச்சால் நாங்கள் ஒரு சமன்பாட்டை உருவாக்கி என்ன செய்து கொள்ளலாம்? சதவீதத்தை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரியா? சரி, இங்கே நீங்கள் வடிவாக கவனிங்க ராஜா, இங்கே வடிவாக கவனிங்க. 5000 பெறுமதியான ஒரு பொருள் நான் கடனாக வாங்கிட்டு 7000 ரூபாய் செலுத்தி இருக்கிறேன், 2000 ரூபாய் வட்டி செலுத்தி இருக்கிறேன். நீங்கள் இங்கே வடிவாக கவனிக்கணும் பிள்ளைகள், நாங்கள் இந்த 2000 என்றது குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் கண்டுபிடிக்கல, இவ்வளவும் மாத அலகு தர என்னண்டு மாத அலகு தர ஒரு மாத வட்டி என்று பெருக்கிகளான கிடைச்சிருக்கும். நாங்கள் செலுத்தின மொத்த வட்டி ஒரு மாத அலகுக்குரிய வட்டி தர மாத அலகுகள் எண்ணிக்கை தானே கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ இங்கே மொத்த வட்டியை மாத அலகுகளின் எண்ணிக்கையால் பிரித்தால் எங்களுக்கு ஒரு மாத அலகுக்குரிய வட்டி கிடைக்கும். ஒரு மாத அலகுக்குரிய வட்டி கிடைக்கும். சரி, அப்போ ஒரு மாத அலகுக்குரிய வட்டி. அப்போ இந்த ஒரு மாத அலகுக்குரிய வட்டிக்கு நாங்கள் 100ன் மேல் 6 தர, நாங்கள் அந்த வாங்கின கடன் பணம் ஒரு மாத கடன் பணம் தர 12 உண்டிங்கள் 12 போட்டு பெருக்கேக்குள்ள தான் எங்களுக்கு அந்த ஒரு மாத அலகுக்குரிய வட்டி கிடைச்சிருக்கும். ஓமா பிள்ளை? அப்போ இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ஆகவே வட்டி வீதம் ஒரு முக்கியமான பகுதி தான். ஏனென்றால் உங்களுக்கு தவணை கட்டணம் காணுங்கொண்டு சொல்லி ஒரு வருஷம் வந்தால் அடுத்த வருஷம் வட்டி வீதத்தை காணுங்கொண்டு சொல்லி வரலாம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? 2 வினாக்களுக்கும் தயாராக இருந்து கொள்ள வேணும். ஆகவே 10 மார்க்ஸ் என்ற அடிப்படையில் எடுக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு முக்கியமான பாடம்தான். நாங்கள் மெட்ஸில் சித்தி அடையக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான, அதே நேரம் ஒரு இலக்குவான பாடமாகவும் அமையும். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைய காணொளியில் நாங்கள் தவணை கட்டண முறை காண்றது தொடர்பாக விரிவாக காய்ச்சிருக்கிறோம். அதில் வினாக்களும் செய்திருக்கிறோம். வட்டி விகிதம் காணல் தொடர்பான விடயங்கள் அறிமுகம் காய்ச்சிருக்கிறோம். இது தொடர்பான மேலதிகமான விடயங்களோட உங்களை அடுத்த காணொளியில் நாங்கள் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் கஜீபன் ஆசிரியர். கணிதமே அணையாத விளக்கு, கற்க வைப்பது எமது இலக்கு. Thank you very much, dears. God bless you. All is well.